அம்மாங்கிற பேர் கொண்ட ஒரு பிரபலமான தோசை கடை இருந்துச்சு. அந்த அம்மாசோட கடை அந்த கிராமத்துக்கு நடுவுல இருந்துச்சு. எல்லாருக்கும் முன்னாடி காலையில அந்த அம்மா கடைய திறப்பாங்க. அந்த கடையில எப்பவுமே கூட்டம் நிறைஞ்சு இருக்கிறத தான் நாம பார்க்க முடியும். அம்மா, உங்களுடைய தோசைக்கு எங்கேயுமே நிகரே இல்லம்மா. எப்படிதான் நீங்க இவ்ளோ சுவையான தோசைய பண்றீங்களோ தெரியலம்மா. அந்த கடைக்கு வரவங்க எல்லாம் அவங்க தோசைய பெருமையா சொல்றத கேட்டு நாகம்மாக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா கடையில காலங்காத்தால டிஃபன் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். அம்மா, ஒரு மைசூர் மசாலா தோசை போடுங்க. உட்காருங்க உட்காருங்க, இப்பவே குடுக்கறேன். அந்த அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க. அவங்க கூட நல்லாவும் பேசுவாங்க. நேரமும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவோட கடையும் பெரிய கடையா மாறுச்சு. இப்போ அந்த கடையில 2 பெண்களும் வேலை செய்யறாங்க. இப்ப அம்மா கல்லால உட்காந்து பைசாவை வாங்குவாங்க. அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுவாங்க. அம்மா கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணோட பேரு வீணா. அந்த வீணாவோட பார்வை எப்பவுமே அம்மா கையில இருக்கிற பணத்தை பார்த்துதான் இருக்கும். இங்க நாம 2 பேரும் எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அங்க அம்மாவை பாரு, கையில பணத்தை எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு நாம வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்கும். அதுக்கு மேல நமக்கு வேற ஏதாவது கிடைக்குமா என்ன? அங்க பாத்தியா அம்மா கையில எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு? அது அவங்களோட சம்பாத்தியம். அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கடையை இவங்க இவ்ளோ பெருசாக்க முடிஞ்சது. அதே தான் நானும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாமளும் நமக்காக ஒரு புது கடை ஆரம்பிச்சு அதுல வேலை பார்க்கணும். வேண்டாம்ப்பா வேண்டாம், என்னாலெல்லாம் இது முடியாது. எனக்கு இப்ப கிடைக்கிற வருமானமே போதும். வீணா அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணா. ஆனா லக்ஷ்மி அவளோட பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. வீணா தன்னோட பேர்ல ரொம்ப நாளா கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் அவ ஒரு நாள் அவளோட பேர்ல ஒரு புதுசா தோசை கடையையும் ஆரம்பிச்சா. அம்மா கடையில தோசை 10 ரூபாய். ஆனா வீணா 8 ரூபாய்க்கு தோசைய விற்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க கூட்டம் வீணாவோட கடைக்கு போக ஆரம்பிச்சது. வீணாவோட வியாபாரமும் உயர்ந்துச்சு. அத பார்த்து வீணாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அவக்குள்ள ஒரு திமிரு ஏற்பட்டுச்சு. ஆனா அம்மா ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. அவங்க கஸ்டமர் கிட்ட ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீணாவுக்கோ திமிரு ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. அக்கா, ஒரு மசாலா தோசை கொடு. கொடுக்கறேன். ஆனா 10 நிமிஷம் அதுக்காக நீ வெயிட் பண்ணணும். சரிக்கா. வீணா தன்னோட கஸ்டமரை எப்ப பார்த்தாலும் ரொம்ப நேரம் காக்க வைப்பா. இந்தா நீ கேட்ட மசால் தோசை. அக்கா, கொஞ்சம் சட்னி கொடுங்க. அதான் போட்டிருக்கல, நீ கேட்டிருக்க சட்னி. இன்னும் எவ்வளவு போடுவாங்க? இதே மாதிரி கஸ்டமர் எல்லார்கிட்டயும் வீணா ரொம்ப வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள்லயே வீணாவோட திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவ என்ன நினைச்சான்னா அவன் நினைக்கிறத முடிக்க முடியும்னு நினைச்சா. ஏன்னா கஸ்டமர் அவகிட்ட தான் வருவாங்கன்னு நினைச்சா. ஏன்னா நான் கம்மியான விலையில தோசை விக்கிறதுனால எல்லா கஸ்டமரும் இந்த கடைக்கு தான் வருவாங்க. தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் இந்த கடையை திறந்து நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். ஒரு வேலை பண்ணலாம், நாளையில இருந்து 7:30 மணிக்கு கடையை திறப்போம். கடையில வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன வந்தது? அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். மறுநாள் காலையில தினமும் போல அம்மாவோட கடைய திறந்து வச்சாங்க. ஆனா வீணாவோட கடை மூடி இருந்துச்சு. இத பார்த்ததும் எல்லா கஸ்டமர்ஸும் அம்மாவோட கடையை நோக்கி போனாங்க. தன்னோட கடையில வந்த கூட்டத்தை பார்த்து அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா அவங்க கடையில தோசைய 8 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. 7:30 மணிக்கு வீணா தன்னோட கடைய திறந்தா. ஆனா எப்போ கஸ்டமர்ஸ் அவ கடைய நோக்கி போனாங்களோ அந்த 2 கடையில தோசையோட விலைய பார்த்து, அட, அம்மா கூட விலைய குறைச்சிட்டாங்க. அம்மா கிட்ட தோசையை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அப்புறம் அந்த நாள் முழுக்க கஸ்டமர்ஸோட வருகை அம்மாவோட கடையில தான் இருந்துச்சு. ஆனா வீணாவோட கடையில பார்த்தா 1 இல்ல 2 கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க. வீணா மனசுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அதனால வந்த கஸ்டமர் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா. எல்லா கஸ்டமர்ஸும் அம்மா கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு முறை அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்ல முறையில நடந்துச்சு. ஆனா வீணாவோ
ரொம்ப போராமப்பட்டு அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தா. குழந்தைங்களா, இந்த கதையில அம்மா எதுவுமே பண்ணல. ஆனா வீணாவுக்கு இருந்த திமிரால நல்லா போயிட்டு இருந்த கடை நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. ஒருவேளை வீணா ஆரம்பத்துல இருந்தே ஜனங்க கிட்ட அன்பாவும் பண்பாவும் நடந்துகிட்டு திமிர காட்டாம இருந்திருந்தா இன்னைக்கும் அவளோட வியாபாரம் நல்ல முறையில நடந்திருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, திமிரு மட்டும் இருந்துச்சுன்னா நாம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமா தான் அங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன். நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி 2 மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க. அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான். வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா? அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் லாபத்தை பங்கு போடும்போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாது. அது உண்மைதான் அண்ணி. நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன்ல, அப்பதானே நம்ம 2 பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம 2 பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம். அதனாலதான் லாபம் நம்ம 2 பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்கள இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. 2வது நாள் அந்த ஊர்ல 2 இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை. அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா. அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால
அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லிய திரும்பி கூட பார்க்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அது என்னைக்காவது உடைஞ்சு போகலாம். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரியை பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு.
ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்போ என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு
செத்துப்போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பிய போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கரிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும்.